சின்னா ஆளுக்கு முன்னாடி வந்து இடத்த புடிச்சு எவ்வளவு நகை போட்டாங்கன்னு கேட்பாங்கங்க. ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ, அத பத்தி நான் பேசவே இல்லையே. இங்க பாருமா, அதெல்லாம் வேணும்னா உங்க ஊர்ல நடக்கலாம். ஆனா இங்க நான் தான் என்னோட மருமகளுக்கு நகை போட போறேன். பெரிய இடத்துல எல்லாம் அப்படி நடக்காது. அனாவசியமெல்லாம் பேசக்கூடாது. எங்க அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னுச்சு, நீங்க ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். பாட்டி, அண்ணா, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிச்சயதார்த்தம் முடியறதுக்குள்ள அபி மாமா தேவிக்கு பட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் பிளான். சத்யா, நீ கவலைப்படாத. என் கையில ஒண்ணு ஒப்படைச்சிட்டனா அத அப்படியே விட்டுரு. அத நீ நினைச்சதை விட கணக்கச்சிதமா நடக்கும். அத்தை, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அடிவயிறே கலங்குது. அந்த அம்மாவை மேடையில வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடியே இவ்வளவு பெருசா திட்டம்லாம் போடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துட்டா? இவ ஒருத்தி செங்கமலம், உனக்கு எல்லாத்துக்கும் பயந்தானா? சின்ன பசங்களே தைரியமா பண்றாங்க. ஒதுங்கி நின்னு என்னதான் நடக்குதுன்னு பாக்கணும். பேசாம இரு, எல்லாம் நடக்கும். ஆன்ட்டி, நம்ம ஒண்ணும் தப்பான விஷயத்துக்கு போராடலையே. நம்ம நியாயமான விஷயத்துக்கு தானே போராடுறோம். நியாயமா பார்த்தா அவங்களே நம்ம தேவிய கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அவங்க நம்ம தேவியக்காக்கு பண்ணது கிரிமினலான விஷயம். பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க தான் உள்ள போகணும். அப்படி சொல்லு கண்ணே. சத்யா, எனக்கு சரியான ஆளதான் துணைக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்கம்மா, இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவ தலை நிமிர்ந்து நிக்கணும்னா நாம துணிஞ்சுதான் இந்த விஷயத்த செஞ்சாகணும்.